எனக்கு ஒரே பலவீனமாக இருக்குது, எனக்கு ஒரே நிந்தையாக இருக்குது, அவமானமாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நிறைய துன்பங்கள் இருக்குது, நிறைய இடுக்கண்கள் இருக்குது. நான் ஏன் இப்படிலாம் அனுபவிக்கணும்? நான் கர்த்தருக்காக தானே ஊழியம் செய்கிறேன், கர்த்தருக்காக தானே ஓடி ஓடி பிரயாசப்படுறேன். ஏன் லைஃப்பில் கர்த்தர் இதை ஏன் அனுமதிக்கணும்? இதெல்லாம் எனக்கு எதுக்கு தேவை? அது எனக்கு சாத்தானுடைய குட்டுகிட முள்ளாக தான் இருக்குது. இது ஏன் கர்த்தர் அனுமதிச்சார் என் லைஃப்பில்? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? இந்த கேள்விகளோடு யார் இருந்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். இந்த கேள்வியில் நாம் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நமக்கும் சில வேளை இந்த கேள்வி வருது, எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு? நான் ஆண்டவருக்கு என்ன குறை வச்சேன்? நான் ஒழுங்காக தானே தேவனை தேடுறேன், தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் தசமபாகங்கள் கொடுக்குறேன், நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், மனசாட்சிக்கு நான் எந்த ஒரு துரோகம் செய்யாமல் நான் வாழ்கிறேன், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறது இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நாம கூட சொல்லலாம். ஆண்டவரே, இது சாத்தான் கூட்டுற ஒரு முள்ளா இருக்குது, என்னால் ஒழுங்காக ஊழியம் செய்ய முடியல, நான் விரும்புகிறபடி நான் விடுதலையாக போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியல, எங்கே போனாலும் ஒரே பலவீனமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பலன் கொடுத்தீங்கன்னா நல்ல ஊழியம் செய்வேன், இந்த துன்பத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் வேலை செய்வேன், ரொம்ப நெருக்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு நெருக்கத்திலேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு அந்த மனிதன் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு.